ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் உங்களுடைய ஆர்கவி பேசுகிறேன். ஒன்றும் இல்லை, இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து சேலத்தில் உள்ள போத்தீஸ் அப்படிங்கிற கடைக்கு வந்து நான் பர்ச்சேஸ் பண்ண போனேன். அங்கே வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து இந்த வவுச்சர் கொடுத்துருக்காங்க. அதாவது என்னென்னா 1000 ரூபாய்க்கு பர்ச்சேஸ் பண்ணோம்னா இது மாதிரி 100 ரூபாய்க்கு உண்டான வவுச்சர். நம்ம 5000 ரூபாய்க்கு பர்ச்சேஸ் பண்ணுறாங்க போது 5 வவுச்சர் கொடுக்குறாங்க. இந்த கூப்பனில் வந்து நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா இந்த கூப்பனால் ஒரு பைசா கூட உங்களுக்கு உபயோகம் இல்லை. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ 1000 ரூபாய்க்கு நம்ம துணி எடுக்கிறோம் பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு டிஸ்கவுண்ட் 100 ரூபா கொடுக்குறாங்கன்னா அது வந்து பாராட்ட விஷயம், மக்களுக்கு வந்து போய் சேரும். ஆனால் இந்த கூப்பனில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கூப்பன் வந்து 2 தலை மட்டும் 7 தலை மட்டும்தான் உபயோகப்படுத்த முடியும்னு போட்டிருக்காங்க. 500 ரூபாய்க்கு மேலே வாங்கினா தான் இந்த கூப்பன் 100 ரூபா உங்களுக்கு கிடைக்குன்னு போட்டிருக்காங்க. அதே போல் என்னென்னா ஒரு பில்லு கூப்பன் மட்டும் ஒன்றுக்கு தான் பயன்படுத்தணும். இப்போ ஒரு 500 ரூபாய்க்கு வாங்குறீங்கன்னா அது ஒன்று தான் பயன்படுத்த முடியும். அதுக்கப்புறம் என்னென்னா 500 ரூபாய்க்கு மேலே வாங்கினா அப்புறம் இந்த கூப்பன் வந்து தொலைஞ்சு போனாலும் இது பண்ணாலும் இதுக்கு பொறுப்பு கிடையாது. இது வந்து சேலத்தில் எடுக்கிறோன்னா போத்தீஸுங்கிறது அவங்களுடைய கிளைகள் திருச்சி, சென்னை இப்படி நிறைய இடத்துல இருக்குது. இவங்க பண்ணக்கூடிய ஒரே ஒரு முட்டாள்தனமான விஷயம் என்னென்னா, நான் சேலத்தில் துணி எடுக்கிறேன் அப்படின்னா நம்ம திருச்சிக்கு போகிறோம் இல்லை வேற எங்கேயா போகிறோம், இதெல்லாம் அவங்களுடைய கடை தானே. ஏன் இந்த கூப்பனை வந்து எல்லா கடைகளிலும் செல்கிற மாதிரி செல்லக்கூடாது? அப்போ நான் இப்போ பெரம்பலூர்லேருந்து இல்லை திருச்சியிலேருந்து போகிறேன், அங்கே அவசரத்துக்கு ஒரு ஃபங்க்ஷனுக்கு நம்ம துணி எடுக்கிறோம், ஒரு 5000 ரூபா இல்லை 2000 ரூபா 3000 ரூபாய்க்கு இந்த கூப்பனை நான் எடுத்துக்கொண்டு எனக்கு என்னுடைய சிட்டி வந்து பார்த்தீங்கன்னா நான் திருச்சியில் தங்கியிருக்கேன்னா அங்கே நான் யூஸ் பண்ணால் எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி முட்டாள்தனமான விஷயங்களை போத்தீஸ் கம்பெனி நிறுத்திக்கணும். என்னென்னா, ஒரு மக்களுக்கு நீங்கள் உண்மையிலுமே ஒரு வவுச்சர் கொடுக்குறீங்க, ஒரு கூப்பன் கொடுக்குறீங்க அப்படின்னா அந்த கூப்பன் வந்து உங்கள் எல்லா கிளையிலும் செல்கிற மாதிரி தான் நீங்கள் கொடுக்கணும். ஏன்னா அவங்கவுங்களுடைய நேட்டிவ் வந்து வேறு வேறு மாதிரி இருக்கும். இது தெரியாமல் இந்த கூப்பன் வந்து கண்டிப்பாக எந்த மக்களுக்கும் உபயோகம் ஆகாது. இதை நான் திருப்பியும் சேலம் எடுத்துகிட்டு போய் நான் பர்ச்சேஸ் பண்ணணும்னு நினச்சேன்னா எனக்கு அதனால் ட்ராவலிங் செலவே அதுக்கு சரியாக போயிடும். அதனால் இவங்களுடைய கிளைகள் எல்லா கிளைகள்லையும் இந்த கூப்பன் வந்து செயல்படுற மாதிரி செஞ்சால் மட்டும்தான் இது. இல்லைன்னா தயவு செஞ்சு இந்த கூப்பனே கொடுக்காதீங்க. எதுக்கு இந்த கூப்பனை வெட்டு பேப்பருக்கா? சும்மா மக்களை ஏமாத்துறங்கிற பேரில் ஒரு 5000 ரூபாய்க்கு 2000 ரூபாய்க்கு துணி எடுக்கிறவங்களுக்கு ஒரு கூப்பனை கொடுத்து அதில் ஏகப்பட்ட டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனை போடுறது, அந்த கண்டிஷன்லாம் படித்து பார்த்தா அந்த கூப்பன் 10 பைசா பண்ணியிருந்தேன். அதனால் இந்த மாதிரி விஷயங்கள் செய்கிற எந்த துணி கடையாக இருந்தாலும் எந்த நகை கடையாக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் உங்களுடைய எல்லா கிளைகள்லையும் இது செல்கிற மாதிரி போட்டால் தான் அவங்களுக்கு யூஸ் ஆகும். மினிமம் வந்து ஒரு மாதத்துக்குள்ளே பர்ச்சேஸ் பண்ணிக்கிற மாதிரி போடணும். ஒரு நாள் மட்டுமே போட்டிருக்காங்க. ஒரே நாளில் நான் 5000 ரூபாய்க்கு துணி எடுத்துகிட்டு மறுநாளில் போய் அதே நாளில் நம்ம இதை எடுக்க முடியுமா? இதெல்லாம் வந்து ரொம்ப சீப்பான ஒரு மக்களை ஏமாற்றக்கூடிய விஷயங்கள். இந்த மாதிரி விஷயங்களை நம்பி மக்கள் ஏமாறாங்க. இந்த மாதிரி கூப்பன் கொடுத்தாங்கன்னா அவங்க மூஞ்சிலே தூக்கி போட்டு வந்துருங்க, அதுதான் பெட்டர். வியாபாரத்தில் பல வழிகள் இருக்குது. அதை மக்களுக்கு உபயோகம் வர மாதிரி தயவு செஞ்சு நீங்கள் கொடுக்கணுங்கிறது தான் இந்த என்னுடைய பதிவு. ஏமாற்றி தயவு செஞ்சு மக்களை பிழைக்க வைக்காதீங்க. மக்களால் தான் நீங்கள்